நாம் இங்கு சுன்னத்து வல் ஜமாஅத்தின் கொள்கை முடிவு ஒன்றை சொல்ல வேண்டும். கடைசியாய் அல்லாஹுவின் சாபம், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்ற அத்தனை பேரும் நாசமாக வேண்டும். அல்லாஹுடைய சாபம் உண்டாக வேண்டும். கொலை செய்தவர்கள், உடன் போனவர்கள், உடந்தையாய் இருந்தவர்கள், சைகனையால் சுட்டிக்காட்டியவர்கள், கொல்லப்பட்டு விட்டார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்று தெரிந்த போது மனதளவிலே பொருந்தியவர்கள், மகிழ்ந்தவர்கள், இத்தனை கொடூரமானவர்கள் மீதும் அல்லாஹுவின் நாசம் எல்லா காலத்திலும் உண்டாகட்டும் என்பதுதான் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய தீர்க்கமான முடிவு. யசீத் யார்? இந்த யசீத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய கொலை மட்டுமல்ல, பெரிய மாபாதக செயல்கள் நிறைய செய்திருந்தாலும் வரலாற்றில் 2 மறக்க முடியாது. எந்த ஆட்சியாளனும் மதீனாவின் மாண்பு கருதி மதீனாவின் மீது கை வைத்ததில்லை. ஆனால் ஒரு ஊரடங்கு உத்தரவு போல போட்டு மதீனாவிற்குள் படையை அனுப்பி, இராணுவத்தை அனுப்பி, மதீனாவின் ஒவ்வொரு வீட்டிலே இருந்தவர்களை அடித்து துவைத்த அராஜகத்திற்கு சொந்தக்காரன் தான் யசீத் என்கிற அடிப்படையில் வரலாற்றில் 2 பெரும் கொடூரங்களை செய்திருக்கிறார். ஒன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய படுகொலை, இன்னொன்னு அகில மதீனாவின் மீது அவர் செய்த பயங்கரமான மூர்க்கத்தனமான தாக்குதல்.